ஹாய்ங்க. எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். பாப்பா 2 பேருமே இன்னும் ஸ்கூல் விட்டுலாம் வரலை. ஸோ அவங்க வர முன்னாடி சில வேலைகள்லாம் பண்ணி வைப்போம் இல்லையா, அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி பொடி வந்து காலி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டு வீக்கே காலி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து என்னோடய இட்லி பொடி அப்படின்னா மட்டும்தான் பிடிக்கும். நாங்கள் யூஎஸ் வந்ததில் இருந்தேவும் ஒரு டைம் கூட நாங்கள் கடையில் இட்லி பொடி வாங்கினதே இல்லை. இந்தியாவில் இட்லி பொடியே சாப்பிட்டதில்லை. வெளியிலேயும் வாங்கி சாப்பிட மாட்டோம், வீட்லேயும் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்கூல் லஞ்சுக்கு அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் வந்து இந்த பொடி தோசை சுடுறதுக்கெல்லாம் இட்லி பொடி கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்காக தான் நான் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த இட்லி பொடியோட ரெசிபி, அப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் சூப் பண்ண போகிறேன், அதோட ரெசிபியும் சிக்கன் தந்தூரி பண்ண போகிறேன், அதோட ரெசிபி எல்லாத்தையுமே இதில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து நிறைய கருவேப்பிலை போட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்க வந்து கருவேப்பிலையை தனியாக சாப்பிட மாட்டாங்க. இது இந்த இட்லி பொடியில் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. நம்ம இங்கே இருக்கோம்ல, இங்கே வந்து இந்த மாதிரி கவரில் தான் இருக்குங்க. இந்த ஒரு கவர் வந்து $1. நான் வந்து 4 கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்தியாவிலலாம் இருந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னாலுமே டேஸ்ட்லாம் வித்தியாசமே தெரியாது. கலர் மட்டும்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா கருவேப்பிலையுமே நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்து உதுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம்ல, வாங்கிட்டு வந்த உடனேலாம் நான் கருவேப்பிலையை க்ளீன் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். க்ளீன் பண்ணினா அந்த கழுவி வைக்க மாட்டேன். மற்றபடி வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வைப்பேன். ஏன்னா இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழுகிடுது, கெட்டு போயிடுது. அதனால் எப்போ குக் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வாஷ் பண்ணி குக் பண்ணுறது. இதை வந்து நல்லா தொடச்சிடணும். ஏன்னா நிறைய தண்ணி இருக்குங்க. லைட்டாக தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப அந்த தண்ணியெல்லாம் போயிடும். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு துணியை ஃபுல்லாக விரிச்சிருக்கேன். ஏன்னா கீழே லைட்டாக தண்ணியாக இருக்குது. அதனால தான் ஒரு கிச்சன் டவலை விரித்து அதுக்கு மேலே வந்து கிச்சன் டிஷ்யூ போட்டு நல்லா வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். நான் கருப்பு உளுந்தில் மட்டும்தான் வந்து இந்த இது பண்ணுவேங்க, இட்லி பொடியெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா கருப்பு உளுந்தில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெள்ளை உளுந்தில் நான் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இட்லி பொடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே 1 கப்பு தான் நம்ம கருப்பு உளுந்துமே எடுக்கணும். எந்த கப்பு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு அயன் பேன், அதில் தான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதை வறுத்துடலாம். இது ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுங்க. இதில் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப லேட்லாம் ஆகாது. தட்டெல்லாம் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஏன்னா இதை வந்து வறுத்ததுக்கப்புறம் தானே அதில் போட்டு கொட்டணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு தட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்மளோட கருப்புளுந்தையுமே வந்து மெஷர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா புதுசு, போன வீக் தான் வாங்கிட்டு வந்தோம். கருப்புளுந்தில் காலி ஆயிடுச்சு. நான் வந்து உளுந்தங்களியும் கருப்புளுந்தில் தான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இட்லி பொடியுமே கருப்புளுந்தில் தான் பண்ணுவேன். ஏன்னா வெள்ளை உளுந்தை விட இது இன்னும் கொஞ்சம் ஹெல்தி இல்லையா. பசங்களுக்கு என்ன தெரியவா போது அரைச்சிட்டோம் அப்படின்னா, அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. நான் வந்து இந்த ஜீவா அப்படின்ற பிராண்டு தாங்க வாங்குவேன், இந்தியன் ஸ்டோரில் ஆர்கானிக். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இருந்தே இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கா, ஸோ அப்படியே அதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இதையுமே 1 கப்பு மெஷர் பண்ணி தனியாக வச்சுட்டேன். நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க அந்த உளுந்து. நீங்கள் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வருங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டாக கலர் மாறும்ல, அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா டக்குன்னு கருகிரும் இது மட்டும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம். ரொம்ப லோலே வச்சு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ வந்து அதை தனியாக நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு கருப்புளுந்தை வந்து வறுத்துக்கலாம். 1 கப்பு கருப்புளுந்தையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பக்கத்துலேயே தானே நிற்கிறேன். ஸோ லைட்டாக வறுத்துட்ருக்கும் போதே நான் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுவேன். இது வந்து எப்படி கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள், எப்படி கலரில் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப லைட் கலராக இருக்கும், லைட் கருப்பு கலராக இருக்கும். இப்போ வந்து நல்லா டார்க் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து எப்படி வறுத்துருக்குன்னே தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வாயில் போட்டு பாருங்கள். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக உடையும், நல்லாயிருக்கும் சாப்பிடவே. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உளுந்து எடுத்து வச்சிடலாம். காரம் நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோங்க. அதனால் நான் 3 காஷ்மீரி சில்லியும் ஒரே ஒரு நம்ம எப்பயும் சேர்ப்போம்ல அந்த சில்லியும் தான் போட்டு அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு படப்படப்படம் வெடிக்கும் பாருங்களேன். அந்த ஸ்டேஜில்
நம்ம இதை எடுத்து போட்டுறணும். ஏன்னா டக்குன்னு எள்ளு அப்படின்றது வந்து நம்மளுக்கு கரிஞ்சிடும். அதனால வந்து அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. இந்த எள்ளை மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து கருகாது. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிள்ளையை ஃபுல்லாகவே உள்ளே போட்டுறணும். கருவேப்பிள்ளையை வந்து நான் கொஞ்சம் ஹையில் வச்சு தாங்க வறுப்பேன். ஏன்னா லைட்டாக தண்ணியாக வேறு இருக்குங்களா, ஹையில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா தான் அந்த தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகும். இது வந்து ஒரு மாதிரி கையில் அப்படியே பட்டால் லைட்டாக உடையும். அந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை வந்து அந்த தட்டில் வந்து நம்ம கொட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து பூண்டை வந்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். நான் ரொம்ப பண்ண மாட்டேன். நான் ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நிறைய போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னாச்சு, எனக்கு உளிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் பூண்டு வந்து நிறையா எடுக்கலைங்க. நீங்கள் ஒரு 15-20 பல்லுக்கு மேலே போட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ பூண்டை ஃபுல்லாகவும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தட்டில் போட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கன் தந்தூரி தான் பண்ண போகிறேன். அந்த சைடு வந்து துவரம்பருப்பு தான் ஊறிட்டுருக்கு. பாப்பாங்க 2 பேருமே மினி இட்லி அண்ட் சாம்பார் தான் கேட்டாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நம்ம தந்தூரியை அவனில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெக் பீஸை வந்து வாஷ் பண்ண முன்னாடி நல்லா கீரல் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போனா தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தாங்க சிக்கன் தந்தூரி, அப்புறம் வந்து இது மஞ்சள் பூசணிக்காய் சூப்பெல்லாம். பசங்களுக்கு வந்து சாம்பார் இட்லி தான். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிப்பேன். ஒரு அரை மணி நேரம் மட்டும்தாங்க இதை மேரினேட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நேற்றே பண்ணியிருக்கணும், பட் இந்த விளாக்லாம் எடுக்கிறேன் இல்லையா, சரி அந்த ரெசிபியும் சேர்த்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பண்ணுறேன். முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலாலாம் இன்னும் ஊறி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கேவும். ஒரு 5 டீஸ்பூன் அளவு தயிர், டேபிள் ஸ்பூன் அந்தளவு வந்து நல்லா திக்கான வந்து தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். காரம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வந்து ஓவரால் நல்ல காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கல்ல. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன் கலருக்காக. நம்ம சாதா சில்லி பவுடர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன், காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து இந்த தந்தூரி சக்தி மசாலாவோட தந்தூரி மசாலா சேர்த்துருக்கேன். இதை ஃபுல்லாகவும் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணலாம். பட்டு எங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டு அது கூட சேர்ந்து இது போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு 1/2 an hour இது மேரினேட் ஆகும். அவ்வளோதான், எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ வந்து இட்லி பொடியை ஃபுல்லாக அரைச்சி வச்சிடலாம். சில பேர் வந்து ரொம்ப ஃபைனாக அரைப்பாங்க, நல்லா மாவு மாதிரி இருக்கும். பட் அப்படி இருந்ததுன்னா இட்லி பொடி கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப குறப்பாகவும் அரைக்க மாட்டேன், ஓரளவு ஓகே. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெருன்னு மண் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அரைப்பேன். ஃபுல்லாக கருவேப்பில்லை மட்டும் போட்டு அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து இதை அரைக்கிறப்ப வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அரைக்கும்போது ஒரு மாதிரி இலையை அரைச்சா ஒரு மாதிரி ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி அரைக்காதீங்க, எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அரைங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க, நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பும் போட்டுட்டு ஃபுல்லாகவே வச்சுட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வறுத்தது இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு உளுந்து, இதை சும்மா வறுத்து கொடுத்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக வறுக்கும்போது நானும் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே தான் வறுத்துட்டே இருந்தேன். இது வந்து பெரிய பிளெண்டர் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அரைக்கிறதுக்கு. மிக்சியில் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்னும் கம்மியாக போட்டு தான் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதில் மட்டும்தான் நான் உப்பு போட்டேன், ஒரு இதில் மட்டும்தான் பெருங்காயத்தூள் போட்டேன்.
இன்னொரு இதை அரைக்கிறப்ப நான் பெருங்காயத்தூளோ உப்போ எதுவுமே போடலை. அதனால் இதை ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அரைச்சிட்டு கொட்டுறப்ப செகண்ட் இதையும் அரைச்சிட்டு கொட்டுவீங்கல்ல, அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உப்பு ஈவனாக ஆகும். எனக்கு வந்து என்னன்னு தெரிலங்க, என் வாழ்க்கையிலே டைமாக உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டிலில் வந்து ஃபுல் பாட்டில் வந்துடும். ஃபுல் பாட்டில் மீன்ஸ் ஃபுல்லாக கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6 மாதம் வரையிலும் கெட்டே போகாது. நான் வெளியிலே தாங்க வச்சுருப்பேன், ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க மாட்டேன். இப்போ எனக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னா, ஸ்கூல்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஸ்கூல் லஞ்சுக்கு பேக் பண்ணுறப்ப இந்த மினி இட்லி பொடி இட்லி கொடுத்து விடுவேன். அப்படின்னா வந்து ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் வரையிலும் வருங்க. இதே இது சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்க அப்படின்னா நைட்டு மோஸ்ட்லி பொடி தோசை தான் கேட்பாங்க. அப்படின்னா ஒரு 2-2.5 மாதத்துலேயே எனக்கு காலியாயிரும். நான் மறுபடியும் வந்து பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதை வந்து எடுத்து வச்சுட்டு பிளெண்டரை வந்து கொஞ்சம் லைட்டாக தொடச்சி வச்சிடணும். ஏன்னா உடனே துடைக்கலை அப்படின்னா அந்த பொடி அதெல்லாம் அப்படியே ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காயிரும். அதனால் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மஞ்சள் பூசணிக்காய் சூப் பண்ண போகிறேன். சூப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையுமே வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சூப் ப்ராசஸ்லாம் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காவோட தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சள் பூசணிக்காவை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நான் ஒரு 150 கிராம் அளவு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. அதை ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது பெரிய வெங்காயம், பூண்டு அந்த ரெண்டுமே உங்களுக்கு எந்தளவு ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பெரிய வெங்காயமோ நிறைய பூண்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்காதுங்க. அதனால் ரொம்ப கம்மியான வெங்காயமும் ஒரு 3 பல்லு பூண்டு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து அந்த ட்ரேயில் போட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஃபுல்லாக மேலே லைட்டாக வந்து ஊற்றி விட்டுருக்கேன். இப்போ இன்கேஸ் நம்மக்கிட்ட அவன்லாம் இல்லை, அடுப்பில் பண்ணணும் அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டு பூண்டு வெங்காயம் மஞ்சள் பூசணிக்காய் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை நல்லா குக் பண்ணிடுங்க. இதே ப்ராசஸ் தான். அதில் நான் இதில் தண்ணி மட்டும் ஊற்றலைங்க, அவ்வளோதான். இப்போ வந்து சிக்கனையுமே ஃபுல்லாக நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்துடலாம். முன்னாடியே நான் அவனை வந்து 350 ஃபாரன்ஹீட்டுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ செல்சியஸ் அப்படின்னா 180 செல்சியஸ்க்கு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. நான் கீழே வந்து ஃபாயில் போட்டிருக்கேன். பட் ஃபாயிலுக்கு பதிலாக பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டோம் அப்படின்னா தான் நல்லது. பட் நான் வந்து மறந்துட்டேன், அதனால தான் அது போடலை. நம்ம ஃபாயிலோ அப்படி இல்லைன்னா பேட்ச்மெண்ட் பேப்பரோ போட்டு வச்சோம் அப்படின்னா தான் அந்த சிக்கன் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டாது. அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அதனால் உள்ளே ஃபுல்லாக வச்சுட்டேங்க. வச்சுட்டு நம்ம இப்போ அந்த பூசணிக்காய் மட்டும் குக் ஆயிடுச்சு, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கனில் ஃபுல்லாக வெறும் தண்ணியாக இருக்குங்க. அந்த தண்ணியோடையே வைக்கக்கூடாது. அந்த தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு அந்த சிக்கனை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அவனில் வச்சிடணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும்தான் குக் ஆகிருக்கும். அதனால தான் மறுபடியும் நான் வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனில் வைக்கணும். ஆனால் திருப்பி போட்டுட்டு அவனில் வைக்கணும் அப்படின்றதே மறந்துட்டு அந்த மஞ்சள் பூசணிக்காய் எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்க்க போயிட்டேன். அந்த மஞ்சள் பூசணிக்காய் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ளேயே வச்சேன் அந்த சிக்கனை. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து 20 நிமிஷம் கரெக்டாக வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நல்லா ஜூஸியாக இருக்கும். இதே இது வந்து சில அவனில் வந்து 10 நிமிஷத்தில் கூட ஆளாங்க. கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. சூப்பே பண்ணாமல் இப்போயே கூட இந்த மஞ்சள் பூசணிக்காய் பூண்டு அப்புறம் வெங்காயத்தெல்லாம் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வெறுமனே கூட அப்படியே 4-5 இதை சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். இது கூட வந்து ஓரளவு மீடியமாக அளவு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/2 கிளாஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 கிளாஸ் அந்தளவு தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து சூப் மாதிரி இருக்காதுங்க, குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இதை இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லையா, ஸோ வந்து ஷிபானிக்கு வந்து வாலண்டியர் ஒர்க் வந்து லைப்ரரியில் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் போகிறா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் வந்து சாம்பாருமே வச்சுட்டேங்க. மினி இட்லி வந்து ஒரு ஆளுக்கு அவிச்சு வச்சுட்டேன். இன்னொரு ஆளுக்கு வந்து பாப்பா வர்றப்ப பண்ணிக்கலாம் ஸ்ருதிக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஷிபானிக்கு மட்டும்தான் அதை வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. இப்போ எனக்கும் அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் அந்த குக்கிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. எங்களுக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லைப்ரரி முன்னாடி நானும் அவரும் சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து அரைச்சது கொஞ்சம் திக்காக இருக்குது.
ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் போட்டு லைட்டாக கொதி வைப்போம். அப்போம்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணும் அப்படின்னா ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் ஊற்றிக்கோங்க. பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த மஞ்சள் பூசணிக்காவோட பேஸ்ட்டு, அதை ஃபுல்லாக போட்டுட்டு நிறைய ஒட்டி இருக்கும். ஏன்னா ரொம்ப திக் பேஸ்ட்டாக தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் இதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ நான் என் ஃப்ளேவருக்காக என்னென்ன சேர்க்குறேன்னா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு உப்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், இந்த 3 மட்டும்தான் சேர்க்குறேன். சில பேர் வந்து அந்த ஜீரகத்தூள் சேர்க்க மாட்டாங்க. இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து ஜீரகத்தூள்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து ஜீரகத்தூள் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து ஜீரகத்தூள்லாம் சேர்த்துருக்கேன். இது லேசாக கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து பிராய்லர் மோடில் போடணும். அதுக்காக வந்து ஹையில் வச்சுருக்கேன். பிராய்லரை ஆன் பண்ணி ஹையில் வச்சு இந்த சிக்கனை வந்து மேலே வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக கருகிரும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும், ப்ளஸ் மேலே கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் மொத்தங்க எனக்கு சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு வந்து எக்ஸாக்டாக 35 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஆனால் குட்டி குட்டி லெக் பீஸ் தான், இவ்வளோ நேரம்லாம் ஆக தேவையில்லை. உங்கள் அவன் சீக்கிரம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே வெளியே எடுத்துருங்க. லைட்டாக புகை வந்துருச்சுங்க அந்த பிராய்லர் மோடில் சிக்கனை வைக்கிறப்ப. இம்மீடியட்டாக ஃபயர் எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடகடன்னு வெளியே எடுத்துட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு. வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு பாப்பா வந்துட்டா, ஷிபானி வந்துட்டா. அவளுக்கு வந்து மினி இட்லி எல்லாம் சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிருக்கோம். ஸோ லெமனை வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் லெமன் புழிஞ்சு விட்றேன். அவங்களும் நானும் ரொம்ப அடிக்கடியெல்லாம் சேர்ந்து சாப்பிட டைமே கிடைக்காதுங்க. அது இப்போ ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னா சுத்தமாக டைமே கிடைக்கவே மாட்டேங்குது, ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. வீக்கெண்ட் கண்டிப்பாக சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்புறம் வீக் டேஸ் எல்லாம் அவங்க டைம் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் சேர்ந்து உட்காந்துலாம் சாப்பிட முடிகிறது. சாம்பாரை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி முள்ளங்கி சாம்பாரா இல்லையா அப்படின்னு தான் கேட்டால். முள்ளங்கி சாம்பார் தான், நிறைய முள்ளங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு. பெரிய முள்ளங்கிங்க, 3/4 முள்ளங்கி ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ அதனால் அவள் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா முள்ளங்கி சாம்பாரை பார்த்தோன்னே. கொஞ்சம் படிக்கணுமா, நாங்கள் படிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம் லைப்ரரிக்கு. சரி, லைப்ரரி போக முன்னாடி அவங்களையும் சாப்பிட சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் டின்னர் முடிச்சிடலாம். அதனால தான் சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். சரி எடுத்து வை வரேன் அப்படின்னாங்க. அதனால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். எனக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் சூப்புங்க, அவங்க சூப் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து குக் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த ஸ்வீட் கிரேவிங் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் நானுமே அவிச்சு சாப்பிடுவேன். இதை சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீல் நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுக்காக ஓவராக சாப்பிட்ருவேன். அதனால தான் இப்போ வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வேணும் அதனால் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 கிழங்கு மட்டும் அவருக்காக வாங்கிட்டு வந்தது. நல்லா பெரிய பெரிய கிழங்காக இருந்துச்சு. அதனால தான் நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பாப்பா ஸ்ருதியை போய் கூப்பிட போனோம். அவள் இன்னும் வரல. இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்டோங்க. ஆக்சுவலி 4:15க்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் லைப்ரரி போகணும்ல, அதனால தான் சீக்கிரம் சாப்பிட்டாச்சு. 4:15க்கு எப்படி பசிக்குது அப்படின்னு கேட்கலாம். எனக்கு தெரியலங்க. எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா எந்த டயத்துக்கு வெளியே போகணுமோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்ருவோம். அப்படியே பழகிட்டோங்களா, அதனால எங்களுக்கு பெருசாக தெரியல. அவர் வந்து மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். ஸோ அவர் வந்தோடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிவனி டைம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதனால் அவர் இல்லை மீனா, நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன், வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார். நான் மட்டும்தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அவரதை ஃபுல்லாக மூடி வச்சுட்டேன். சரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ட்டு. ரொம்ப குளிருதுங்களா, அதனால் நம்ம ஜாக்கெட் போடாமல் வெளியிலே போக முடியலை. எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, பாப்பா வந்து பஸ்ஸு வந்து அங்கேருந்து ஏறிட்டா அப்படின்னு. அங்கே ஸ்கூலில் ஏறிட்டா அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ நான் வீட்டில் போக முன்னாடியே வந்துருச்சுங்க. வந்து இறங்கிட்டு இருந்தா கரெக்டாக. வீக்கெண்ட் அப்படின்னா மட்டும் இந்த வியோலாவை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்து விட்டுருவாங்க வியோலாவை. அதனால் வந்து அவளால் தூக்கிட்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இறங்குறப்ப. நான் வந்து வியோலாவை வாங்கிட்டேன். மற்றபடி பேக் லஞ்ச் பேக்கெல்லாம் அவளே தூக்கிட்டு வந்துட்டாள். அவளுக்கு வந்து மினி இட்லி சாம்பார் அந்த பவுலில் போட்டு கொடுத்தா பிடிக்காது. தனித்தனியாக கொடுத்துருங்க மாம்பா. மினி இட்லி தனியாக, சாம்பார் தனியாக, நான் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்பா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் நெய் மட்டும் ஊற்றி கேட்பா. அதனால் அவளுக்கு வந்து மினி இட்லியும் இதையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு.
அவள் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துட்டா. 2 பேருமே வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ரொம்ப பசிக்கும்ல. அப்போ வந்தோடனே கண்டதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே பழக்கி சின்ன வயசுலேருந்தே அப்படியே சொல்லி சொல்லி பழக்கிங்க. அவங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே டின்னர் வைங்க அப்படின்னு தான் 2 பேருமே கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.